Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஈவெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹியூமன்ஸ் ஆர் ஆல் பிலாங்ஸ் டு தி கிளாஸ் மேமலியா வேர் வி ஆர் viviparous in nature. Okay, giving direct birth to the young ones and giving milk for the nourishment. So we are undergoing sexual reproduction. ஸோ அதான் இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ரீப்ரொடக்ஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் டேரக்ட் பர்த் டு தி யங் ஒன்ஸ் வேர் தி ஜீன்ஸ் ஆர் பயாலஜிக்கலி ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன். ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ இங்கே இன்ட்ரோவில் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே போர்டில் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின்லேருந்து இந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. என்னென்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், சீக்வன்ஸ்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. Okay, so the first reproductive events in humans வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, so it is the gametogenesis where the gametes are developed. genesis அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆர் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கேமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் செல்ஸ், ரீப்ரொடக்டிவ் செல்ஸை வந்து கேமெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் கால்ட் கொனாட்ஸ்னு சொல்லுவோம், செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இங்கே மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இதான் வந்து மேல் கேமெட். ஸோ இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்ன்ற கோனாடில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவம், எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஓவர் இஸ் தி gonad of females. Okay, so gametogenesis is the process where the development of gametes takes place. So இதான் வந்து gametogenesis, இதான் வந்து first reproductive event. So followed by the second reproductive event is known as insemination. The nameலே வந்து அர்த்தம் இருக்கு. இன் அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம், செமினேஷன் அப்படின்னா seminal fluid is going to transfer. ஸோ டூரிங் கோஆப்ரேஷன் ஆர் இன்டர்கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த எக்கை நோக்கி வந்து அது வந்து போக ஆரம்பிக்கும் ஸ்பெர்ம்ஸ். இன்செமினேஷன்னா அதோட மீனிங். ஸோ இங்கே தேர்ட் ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஸ்பெர்ம் வந்து எக்கை மீட் பண்ணதுக்கப்புறம் வேர் தி ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், வேர் தி ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஃபியூஷன் மீன்ஸ் ஜாயினிங், ரெண்டு கேமெட்டும் வந்து மீட் பண்ணி ஜாயின் ஆகுது. Okay, that leads to the formation of zygote. Zygote in the sense, so both egg and sperms are having individually 23 chromosomes. When it becomes zygote stageல அது வந்து diploid stageல வரும். அது வரைக்கும் அது haploidலயே வந்து இருக்கும். Haploid in the sense பாதி chromosomes actually நமக்கு 23 pairs, 46 chromosomes. When it becomes haploid it becomes 23. Okay, ஸோ இந்த zygote அந்த கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் இவெண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி இம்ப்ளான்டேஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி அது வந்து 8 to 16 செல் ஸ்டேஜில் வந்து போகும். அதை வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு செல் 2 ஆகும், 2, 4, 8, 16 அந்த ஸ்டேஜ் அதை வந்து ஆனோடனே பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஸோ அது வந்து உருண்டு வந்து நம்மளோட கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம்னா அந்த யுட்ரைன் வால், யுட்ரஸில் வந்து அது இம்ப்ளான்ட் ஆகும். அதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். ஓகே, ஃபாலோட் பை தி ஜெஸ்டேஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரு வந்து டெவலப் ஆகும். ஆர்கன்ஸ் வில் பி கெட் டெவலப்ட். ஆர்கன்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆஃப் தி பேபிஸ் நோன் அஸ் பார்ட்டியூஷன். ஓகே, பார்ட்டியூஷன் மீன் நத்திங் பட் டெலிவரி ஆஃப் தி பேபி. அண்ட் தென் லாஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியூஷன் தான். So from the gametogenesis to the parturition, how the reproductive events takes place. We can't able to skip these reproductive events. ஏதாவது ஸ்கிப் பண்ணி போக முடியாது, எல்லாம் வந்து சீக்வன்ஸ்டாக வந்து நடக்கும். ஓகே, ஸோ இங்கே அவங்க வந்து எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஸோ ரைட் தி sequential order or the write the reproductive events of the human reproductive system அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த தான் நம்ம எழுதணும். ஸோ there is a shortcut called GIPSY. ஸோ அந்த ஃபஸ்ட் ஈவெண்ட்டோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், GIPSY. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் கேமெட்டோஜெனிசிஸ். செகண்ட் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் insemination where the transfer of semen takes place in the female reproductive tract. Third one is fertilization. And then fourth event வந்து பார்த்தீங்கன்னா zygote formation. Okay, zygote formation. Fifth event வந்து implantation. Sixth event வந்து gestation, அதாவது அந்த குழந்தை எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகுதுன்னு சொன்னோம்னா அது.
Seventh event is known as parturition. Parturition. ஓகே, ஃபாலோட் பை லாக்டேஷன். ஓகே, இதான் வந்து ரீப்ரொடக்டிவ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப். அதையும் மாற்றி போட்டுறக்கூடாது, எல்லாம் வந்து சீக்வன்ஸ்டாக வந்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபாலோட் பை திஸ் தே ஹேவ் ஆஸ்க்ட் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் தி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் த பியூபர்ட்டி, அதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அண்ட் தென் தேர் ஆர் சம் ரீமார்க்கபிள் டிஃபரன்சஸ் பிட்வீன் தி reproductive events in the male and female. For example, sperm formation continues even in old men, but formation of ovum ceases in women around the age of 50 years. Let us examine the male and female reproductive system in humans. ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இட் கண்டினியூஸ் டில் தி எண்ட் ஆஃப் த லைஃப். ஓகே, ஓல்ட் மேன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஃபீமேல்ஸில் வந்து அரௌண்ட் அ பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸில் வந்து அது வந்து ஸ்டாப் ஆயிடுது. அது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம கிராஜுவலாக பின்னாடி பார்ப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த மெயின் ரீசன் ஆஃப் தி சீசஸ் இன் ஹியூமன் அரௌண்ட் தி 50 இயர்ஸ் ஆஃப் அந்த ஓவம் வந்து சீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டியூ டு சம் மெனோபாஸ். ஸோ 40 to 50 இயர்ஸ் ஏஜில் ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ வேர் தி எக் இஸ் கெட்டிங் அரெஸ்டட். ஓகே, எக் இஸ் ப்ரீடிட்டர்மைன் வேர் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் நாட் லைக் திஸ். ஸோ டெய்லி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும், ஆனால் எக் வந்து ரிலீஸ் ஆகணும்னா ஒரு கவுண்ட் இருக்கும், அந்த கவுண்ட்டு பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கோட ப்ரொடக்ஷன் அரெஸ்ட் ஆகிடும். அதான் வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேல்ஸ் கான் ஏபிள் டு ரிலீஸ் தி ஓவம் ஆர் ஃபார்மேஷன். ஓகே, ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பெல்விஸ் ரீஜன், இடுப்பு பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து இட் இன்க்ளூட்ஸ் அ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் இஸ் தி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கோனாட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இது வந்து டெஸ்டிஸ் தான், ப்ளஸ் சில அக்சசரி டக்ட்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர் known as system, no? ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் known as tissues ஆர் குரூப் ஆஃப் tissues ஆர் known as ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது சிஸ்டம். ஸோ அப்போ இங்கே குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டம். ஓகே, ஸோ த டெஸ்டிஸ் is the major organ which is going to involve in this production of these sperms. Okay, so okay, the testes are situated outside the abdomen cavity within a pouch called scrotum. So testes வந்து எங்கே சிட்டுவேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டமன் பகுதியில் வந்து சிட்டுவேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் present inside the pouch. It is pouch or sac called scrotum. ஸோ பேக் லைக் ஸ்ட்ரக்சர், இதில் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் தென் the scrotum helps in maintaining the lower temperature of the testis 2 to 2.5 degrees Celsius lower than the normal internal body temperature necessary for spermatogenesis. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பாடியோட டெம்பரேச்சர், நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ நான் டிகிரி கொடுக்கல, இங்கே செல்சியஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பாடி டெம்பரேச்சர் ஃபேரனைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபேரனைட். ஓகே, ஸோ இங்கே ஸ்க்ரோட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோயர் தென் தி பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த 37 டிகிரி செல்சியஸில் இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குமா பாடி டெம்பரேச்சரோட. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் தி நெசசரி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஸ்பெர்ம். அப்படி இருக்கணும், அதுதான் நார்மல். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை விட்டு வெளியே வந்து ஸ்க்ரோட்டம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் தென் தே ஹவ் டிஸ்கிரைப் தி மார்ஃபாலஜி, அந்த டெஸ்டிஸோட மார்ஃபாலஜி பற்றி கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ இங்கே அடல்ட்ஸில் டெஸ்டிஸ் வந்து ஓவல் இன் ஷேப், அண்ட் தென் அதோட லென்த் வித் வந்து கொடுத்துருப்பாங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர். லென்த் இஸ் 4 to 5 சென்டிமீட்டர் அண்ட் வித் இஸ் 2 to 3 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் தென் டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை டென்ஸ் கவரிங். ஸோ டென்ஸாக வந்து அது வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரோட்டம்குள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஈச் டெஸ்டிஸ், ஒரு டெஸ்டிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து டெஸ்டிகுலர் லோபில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்டிகுலர் லோபில்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோல்டிங்ஸ். ஓகே, ஐ வில் ஷோ த டயக்ராம். ஸோ டெஸ்டிகுலர் லோபில்ஸ்னால் ஃபோல்டிங்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் இப்போது ஈச் டெஸ்டிஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றுலேருந்து 3 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து இருக்குது.
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் 1லேருந்து 3 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி கிட்னி எடுத்துக்கிட்டோம்னா நெஃப்ரான்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இங்கே டெஸ்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இஸ் தி structural and functional unit because it is going to involve in the production of the sperm. Major role is played by the seminiferous tubules. Okay, so அதனால அது வந்து structural and functional unit. ஓகே, ஸோ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேல் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த இனிஷியலாக இருக்கக்கூடிய இம்மெச்சூரான ஸ்பெர்ம் செல்ஸை வந்து ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரல் ஃபார்மில் கோனியம் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம். ஸோ இது வந்து டிப்ளாய்ட் இன் நேச்சர் 2n. ஸோ வேர் இட் இஸ் ஹேவிங் 46 குரோமோசோம்ஸ். செகண்ட் ஒரு செல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ். ஸோ இந்த 2 செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ செர்டோலி செல்ஸோட மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நரிஷ்மெண்ட். ஸோ அதுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது மேல் ஸ்பெர்மட்டோகோனியாவுக்கு இந்த செர்டோலி செல்ஸ் தான். அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஓகே, அதான் கொடுத்துருப்பாங்க இங்கே. So each seminiferous tubules is lined by inside by 2 types of cells called male germ cells, spermatogonia and Sertoli cells. And then the male germ cells ku name da vandu pathina the spermatogonia. Okay, so na add panala male germ cells also known as spermatogonia. Okay, so இது வந்து meiotic division, அதான் இங்கே டிப்ளாய்டில் இருக்குது. meiotic divisionனா reduction division where the 46 chromosomes is going to become 23. ஸோ ஹேப்ளாய்டு என்ன வந்து மாறும், அப்படி தான் மாறணும், அதான் நேச்சுரல் நார்மலாக இருக்கும். அப்படி மாறினா தான் எக்லேருந்து 23 ஸ்பெர்ம்லேருந்து 23ன்ற ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் தி கண்டிஷன், நேச்சுரல் கண்டிஷன். ஸோ மியோசிஸ் நடந்து அது வந்து ஹேப்ளாய்டாக மாறும். ஓகே, ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறது இந்த செர்டோலி செல்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் அந்த செர்டோலி செல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் கிவிங் சம் சப்போர்ட் அண்ட் ஃபுட் டு தி மேல் germ cells. Okay, so அதனால நர்ஸ் செல்ஸ்னு அதை சொல்லுவாங்க. And then the region outside these seminiferous tubules called interstitial spaces. அதை பார்ப்போம், அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சில ரீஜியன்ஸை வந்து பார்த்தோம்னா இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க செமினிஃபரஸ் டயக்ராம். ஓகே, ஓகே, ஸோ இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ அது கிராஜுவலாக வந்து ஸ்பெர்மட்டோசோவாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, டெவலப் ஆகி மாறும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸ் தான். அந்த செர்டோலி செல்ஸோட பாடிக்குள்ளே தான் வந்து செல்ஸோட உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஸ்பெர்மட்டோகோனியா வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். ஸோ அது நரிஷ்மெண்ட் தர அப்படியே வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் மெச்சூர் ஆனவே அதை விட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தோம், அதாவது இதான் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். அதை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சில செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் விட்டு கொஞ்சம் அவுட் சைடில் சில ஸ்பேசஸ் இருக்குது, எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஸ்லேடிக் செல்ஸ். ஸோ இங்கே நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து ரிச்சான இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, the region outside the seminiferous tubule called interstitial spaces and then contains small blood vessels and interstitial cells. Interstitial cells is also known as Leydig cells. இது ஸ்ட்ரோமல் செல்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்குது. ஓகே, ஆனால் ஒரே செல் தான். and then it also consists of several immunologically competent cells. WBC செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த interstitial spacesல இருக்குது. and then இந்த interstitial cellஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is involving in the secretion of some hormones, டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ். டெஸ்டிகுலர் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்னா டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்மோன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன் இஸ் தி மேல் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரானா மாடிஃபைட் ஆகிடும். ஓகே, ஆண்ட்ரோஜன் இஸ் கோயிங் டு கெட் மாடிஃபைட் இன்டு டெஸ்டோஸ்டிரான். ஓகே, ஸோ மேஜர் ரோல் பிளேட் பை தி Leydig cells is to produce androgen. Okay, and later it will be get modified into testosterone. and then so இப்போ வரையும் நம்ம பார்த்தது டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், அதில் என்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேல் செக்ஸ் அக்சசரி டக்ட்ஸ். ஸோ அக்சசரி இன் த சென்ஸ் இட் இஸ் சம் ரிலேட்டட் வித் தி சம் ஹெல்ப்ஃபுல் ஆர் அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய டக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடெமிஸ் அண்ட் வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி மேல் ஆக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை வந்து சீக்வன்ஸாக தான் எழுத முடியும். ஸோ ஐ வில் ஷோ த டயக்ராம். இன்னொரு டயக்ராம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆர்பிஇவின்னு சொல்லி இது திஸ் இஸ் ஷார்ட்கட். ஷார்ட்கட் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ரெட்டிடெஸ்டிஸ் okay, followed by vasa efferentia, epididymis, and then vas deferens or vas deferentia ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் நேமிங் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம புதுசாக எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதிகமாக விடுவோம். ஓகே, ஸோ இங்கே டெஸ்டிஸில் சம்டைம்ஸ் இ போடுவாங்க, இல்லைனா வந்து ஐ போடுவாங்க. எதனாலனா இ போட்டோம்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ்னால ப்ளூரல் ஃபார்ம், ஐ போட்டால் சிங்குலர் ஃபார்ம். அது நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதான் ஆர்பிஇவி. இட்ஸ் த ஷார்ட்கட் ஐ ஹவ் கெப்ட் ஃபார் தி மேல் செக்ஸ் ஆக்சசரி டக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் அந்த டக்டோட படத்தை காமிச்சிடறேன், பிக்சர் காமிச்சிடறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்டிஸை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதில் நிறைய பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் நிறைஞ்ச ஏரியாவை வந்து இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்டிஸில் வந்து பார்த்தா என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக, ஸோ டெஸ்டிஸ் வந்து இட்ஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோல்டிங்ஸ், டெஸ்டிகுலர் லோபிள்ஸ். ஓகே, அந்த ஈச் ஃபோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா 1 to 3 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். அதில் தான் அந்த மேல் ஸ்பெர்மடோகோனியா அண்ட் செப்டோலிசல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மேல் அக்சசரி டக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் ஸ்பெர்ம்ஸ் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நெக்ஸ்ட் டக்ட்டுக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகணும். ஸோ அப்போது மேல் அக்சசரி டக்ஸில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிடெஸ்டிஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபித்தீலியல் செல்ஸ் நிறைஞ்ச ரீஜனாக வந்து இருக்கும். எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி கனெக்டடாக இருக்கும், லைக் கிரிட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா. ஸோ இதான் வந்து ரெட்டிடெஸ்டிஸ். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து கிராஜுவலாக இட் மூவ்ஸ் டு தி ரெட்டிடெஸ்டிஸ். ஸோ ரெட்டிடெஸ்டிஸையும் வாசா எபிடிடெமிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டக்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசா எஃபரன்ஷியா. வாசா எஃபரன்ஷியா இஸ் த டக்ட் விச் கனெக்ட்ஸ் தி ரெட்டிடெஸ்டிஸ் அண்ட் எபிடெமிஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து அடுத்து பாஸ் ஆகுது வாசா எஃபரன்ஷியா மூலியமா இட் ரீச்சஸ் தி எபிடெமிஸ். எபிடெமிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும். ஓகே, டெம்பரரி ஸ்டோரேஜ் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எபிடெமிஸில் தான். எபிடெமிஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெர்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் இன் நேச்சர். ஸோ இதில் லிக்விட் பார்ட் எதுவுமே இல்லை, வெள்ளம் ஃபுல்லாக செல்ஸாகவே வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து எபிடெமிஸில் ரீச் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எபிடெமிஸில் வந்து போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் சொல்லுவாங்க. போஸ்டீரியர்னா மேலே இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ இது எல்லாம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ மேலேருந்து கீழே வந்து போஸ்டீரியர் ரீஜன் ஆன்டீரியர் ரீஜன் வரைக்கும் எபிடெமிஸ் வந்து டக்ட் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் எபிடெமிஸ் டக்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டில் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயில்டாக இருக்குன்னா இதான் வந்து வாஸ் டெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, லாஸ்ட் டக்ட். ஸோ வாஸ் டெஃபரன்ஸ்லேருந்து அது யூரினரி பிளாடர் வழியாக எஜாகுலேட் டக்ட் வந்து பாஸ் ஆகும் ஒன்ஸ் சென்சேஷன் ஏற்படும் போது. ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட்டிடெஸ்டிஸ், தான் ரெட்டிடெஸ்டிஸ். அண்ட் தென் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாசா எஃபரன்ஷியா. அந்த ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்னா ஸ்மால் சேம்பர் மாதிரி, அதான் வந்து வாசா எஃபரன்ஷியா. மேலே இருக்கிறது எபிடெமிஸ், அண்ட் தென் லாஸ்ட்டில் போகிறது வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து மேல் அக்சசரி டக்ட்ஸ். ஓகே, ஸ்பெர்மோட டெஸ்டிஸோட டயக்ராம் இப்படி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, the seminiferous tubules of the testis into the vasa efferentia through retitestis. seminiferous tubulesையும் வாசா எஃபரன்ஷியாவும் கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ் தான். அண்ட் தென் the vasa efferentia leave the testis and open into epididymis along the posterior surface of each testis. ஸோ வாசா எஃபரன்ஷியாவிலேருந்து நெக்ஸ்ட் வந்து அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெமிஸ்ன்ற ரீஜனுக்கு வந்து போகுது. போஸ்டியர் சர்ஃபேஸ்லேருந்து கீழே அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். அந்த எபிடெமிஸ் லீட்ஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ் தட் அசன்ஸ் டு தி அப்டமன் அண்ட் லூப்ஸ் ஓவர் தி யூரினரி பிளாடர். ஸோ எபிடெமிஸ்லேருந்து வாஸ் டெஃபரன்ஸு அது கீழே வந்து அப்படியே இறங்குது. அந்த பெரிய டியூப் மாதிரி பார்த்தோம்னா டக்ட் வந்து மேலேருந்து கீழே வரும்.
அதான் அசன்ட்னாலே ஏறுறது. ஸோ கீழேருந்து அது வந்து மேலே அந்த இது மேலே ஏறும். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்ஸ் வந்து எபிடெர்மிஸில் ஸ்பெர்ம்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது வரைக்கும் எபிடெர்மிஸ் ரீஜன் தான். அதுக்கப்புறம் அசன்ஸ்னால் கீழேருந்து மேலே போகிறது, மேலே வந்து அந்த நெக்ஸ்ட் வந்து வேஸ் டிஃபரன்ஸ்க்கு பாஸ் ஆகிறது. அதான் அசன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அசன்ஸ் ஓவர் தி யூரினரி பிளாடருக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகுது. அண்ட் தென் யூரினரி பிளாடரில் வந்து இது வரைக்கும் நான் சொன்னேன் இது வந்து செல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஆட் ஆகும் அந்த செல்ஸில். ஸோ ஃப்ளூயிட் ஆட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி அண்ட் கிவிங் சம் ப்ரோட்டீன்ஸ், அதோட நரிஷ்மெண்ட்டுக்காண்டி, அதோட மொபிலிட்டிக்காண்டி சில ஃப்ளூயிட்ஸ் வந்து அது ஆட் ஆகுது. ஓகே, அதான் வந்து செமினல் ஃப்ளூயிட் கால்ட் செமன். ஓகே, ஸோ இட் இஸ் அடுத்து இப்போ இது வரைக்கும் பார்த்தது மேல் அக்சசரி டக்ட்ஸ் ஓவர். அடுத்து பார்க்க போகிறது அக்சசரி கிளாண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இந்த டக்ட்ஸோட ஃபங்க்ஷன் மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது டெஸ்டிஸ்லேருந்து வெளியே யுரேத்ராக்கு. தென் இங்கே வந்து தெர் இஸ் அ டேர்ம் கால்ட் யுரேத்ரல் மீட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுரேத்ரல் மீட்டிங்ஸ் இஸ் நத்திங் பட்ஸ் யுரேத்ரா வந்து ஃப்ரம் தி யூரினரி பிளாடர்ல இருந்து கீழே பீனிஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில், சாரி எல்லோயிஷ் ஆரஞ்சு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர்லேருந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு யுரேத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து யுரேத்ரல் மீட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூரினரி பிளாடர் டு தி பீனிஸ் த யுரேத்ரா இஸ் கெட்டிங் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் அக்சசரி கிளாண்ட்ஸ். ஓகே, மேல் அக்சசரி கிளாண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஷார்ட்கட்டில் நான் எஸ்பிபின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செமினல் வெசிக்கல், P stands for prostate, B stands for bulbourethral. ஸோ இதெல்லாம் கிளாண்ட்ஸ், மேல் அக்சசரி கிளாண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சில செக்ரீஷன்ஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அக்சசரி கிளாண்ட்ஸ் பார்த்துட்டு எழுதிட்டேன். ஸோ செமினல் ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் த ஃப்ளூயிட் விச் இஸ் ரிச் இன் சம் ஃப்ரக்டோஸ் அண்ட் தென் கால்சியம் அயான்ஸ் அண்ட் தென் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் தென் என்சைம்ஸும் வந்து அதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த எல்லாம் மூணும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மா வந்து செக்ரேட் பண்ணுது. செமினல் பிளாஸ்மா இஸ் நத்திங் பட் செமினல் ஃப்ளூயிட் ஆர் செமன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. இப்போ செமினல் வெசிக்கல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மேஜராக ஃப்ரக்டோஸை வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளஸ் சில ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ப்ரோஸ்டேட்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்ரேட்டு, ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸு அண்ட் தென் அமிலேஸு, பெப்சினோஜென், இந்த மாதிரி சில ப்ரோட்டீன்ஸையும் அது வந்து அடிஷ்னலாக செக்ரேட் பண்ணும். அண்ட் தென் இட் கிவ்ஸ் சம் சப்போர்ட், நரிஷ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு தி மொட்டிலிட்டி ஃபார் தி ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு அந்த மொட்டிலிட்டி ஃபேக்டர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறது வந்து இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டு தான். ஸோ மேஜர் ரோல் வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து ப்ளே பண்ணுது. ஃபாலோட் பை பல்போரித்ரல் கிளாண்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கவுப்பஸ் கிளாண்ட். ஓகே, கவுப்பஸ் கிளாண்ட் இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த கிளாண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் செக்ரேட்டிங் எ ஃப்ளூயிட் விச் இஸ் ஆல்கலின் இன் நேச்சர் and then it helps in the lubrication purpose of the penis. அந்த பீனிஸோட lubrication purposeக்கு இந்த பல்போரித்ரல் கிளாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இந்த ஸ்பெர்ம்ஸோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செமனோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 7.2 to 8 ஆல்கலைன் இன் நேச்சராக தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அக்சசரி கிளாண்ட்ஸ் இஸ் கெட் டு எண்ட். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about the external genitalia. ஓகே, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேல்ஸில் வந்து பீனிஸ் இஸ் தி மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ விச் ஹெல்ப்ஸ் இன் தி எரெக்ஷன் ஆஃப் த பீனிஸ். ஸோ ஃபுல்லாக டிஷ்யூஸ் இருக்குது, அந்த டிஷ்யூஸ்னால தான் வந்து எரெக்ட் ஆகுது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு facilitate the insemination. We have already seen about the insemination where the transport of some sperms from the male to the female reproductive tract. And then லாஸ்ட்டில் வந்து பீனிஸோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜாக வந்து அந்த டிப் வந்து இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில டிஷ்யூஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த என்லார்ஜ் டிஷ்யூ எண்டை வந்து என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளான்ஸ் பீனிஸ். அண்ட் தென் அந்த கிளான்ஸ் பீனிஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, ஃபோர் ஸ்கின் ஆர் ப்ரிப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ப்ரிப்யூஸ். ஃபோர் ஸ்கின் ஆர் ப்ரிப்யூஸ் விச் இஸ் இன்வால்வ்ஸ் இன் தி அதை வந்து சரௌண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்கின் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இப்போது தேர் இஸ் சம் அடிஷ்னலாக போர்டு எக்ஸாமில் என்ன மாதிரியான கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்
ஃபுல்லாக என்சிஆர்டியில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் வந்து அது கொடுக்கல, பட் அதையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டிஸார்டர்ஸ் நோன் அஸ் மேல் ரிப்ரொடியூசர்ஸ் அதில் வரக்கூடிய டிஸார்டர் குறைகள். ஸோ இந்த குறைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ கிரிப்டோ ஆர்ச்சிட்டிசம்னா அது ஒரு கண்டிஷன் வேர் தி டெஸ்டிஸ் ஆர் நாட் டிசெண்டட் ஃப்ரம் தி அப்டமன். ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் மேல் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெஸ்டிஸ் வந்து அப்டமன் ரீஜன்லேருந்து ஸ்க்ரோட்டம் ரீஜன் கீழே வந்து அது வந்து புஷ் அவுட் ஆகும். ஆனால் இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸ் அப்டமன்லேயே இருந்துரும், கீழே வந்து ஸ்க்ரோட்டம்க்கு போகாது. ஸோ அதனால் வந்து வெறும் ஸ்க்ரோட்டம் மட்டும் தான் இருக்கும், டெஸ்டிஸ் இருக்காது. ஸோ இட்ஸ் அ டெம்பரரி கண்டிஷன் வேர் வி கேன் ஏபிள் டு கியூர் இட். தேர் இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கால்டு ஆர்ச்சிடோபெக்சின்னு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அது மூலமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிசெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய அப்டமனில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் ஐசோலேட் பண்ணி அதை வந்து கீழே வந்து புஷ் பண்ணி அந்த ஸ்க்ரோட்டம் பேக்குள்ளே வந்து புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க. ஓகே, இதான் வந்து கிரிப்டோ ஆர்ச்சிட்டிசம். ஸோ ஒன்ஸ் இது 2 டெஸ்டிஸும் டிசெண்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகிருக்கும், ஒரு டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆயிருந்துச்சுன்னா வி கேன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும், ஆனால் வந்து ரொம்ப நிறையா இருக்காது. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்ப வயபிளான அதிகமாக வந்து காணப்படாது, லிமிட்டடாக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இட் கேன் பி ஏபிள் டு கியூர் இட். செகண்ட் இஸ் இன்குனல் ஹெர்னியா. இன்குனல் கேனல்னு வந்து அப்டமன் ரீஜனில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து இன்குனல் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் ஹெர்னியானா குடலாக இருக்கும், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே அந்த அப்டமன் வகுத்து பகுதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு வால் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வால்வ் இன் தி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி ப்ரொசீஜரில் அந்த டிஷ்யூஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ரோஸ்டேட்டிஸ். ஸோ ப்ரோஸ்டேட்டிஸ் இஸ் த கண்டிஷன் வேர் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், ஸோ சாரி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ப்ராஸ்டேட் மாதிரி சொல்லிட்டேன். ஸ்டேட்டிஸ் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. ஓகே, ஸ்டேட்டிஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டிஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் தி இன்ஃப்ளமேஷன், வீக்கம் சம்மந்தப்பட்டது எங்கேனாலும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ரோஸ்டேட் கிளாண்ட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எபிடிடெமிஸ், இந்த மாதிரி ரீஜியல் இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை பாதிக்கும். இங்கே ப்ரோஸ்டேட்டிஸ்ன்ற கண்டிஷனில் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வீங்கியிருக்கு. அடுத்து ப்ரோஸ்டேட் கேன்சர், ப்ரோஸ்டேட் ரீஜனில் கேன்சர் வரும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசார்டர்ஸை they may ask in the board exam. ஸோ அதனால் அடிஷ்னலாக ஐ ஹவ் given. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.